வணக்கம். இன்று 28/4/2025 விசுவாச வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. மேஷத்தில் சூரியன் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன் புதன். இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்களுக்கு ராசிக்குள்ள சந்திரனும் சூரியனும் ரெண்டு ராஜக்கிரகங்களும் ராசிக்குள்ளே இருக்கிறார். 10ஆம் இடம் 11ஆம் இடம் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். 11ஆம் அதிபதி சனி சொந்த வீட்டில் வலிமையாக ஆட்சியாக உட்கார்ந்துருக்கும்போது கூட ராகு இருக்கார். 11 ராகு சனி சிறப்பான யோகம். பொருளாதாரத்தில் அதீத உச்சியில் செயல்படுவக்கூடிய நாள் இன்னைக்கு. தனக்காரகனும் தனஸ்தானத்தில் இருக்கிறார். ரிஷபம் ராசியாதிபதி உச்சம் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 11க்கு ராசிக்குடைய குரு சுக்கிரன் தேவகுரேஸ்வரர் ஒரு பரிவர்த்தனை யோகம். அஞ்சாம் அதிபதி 2க்கும் 5க்குடைய புதனும் 11ல் பூரி புண்ணியஸ்தானம் வலிமையாக இருக்கிறது. பூரிய சொத்து கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு. மிதுனம் ஒன்றுக்கும் ராசிக்கும் 4க்குடைய புதன் 10ல் 5க்கு 12 கூடிய சுக்கிரன் கூட சம்பந்தம். நீச்ச பங்க ராஜயோகம். அப்போ 4ஆம் இடம் கட்டடம் வாகனம் பூமி இதுக்குரியவர். 5ஆம் இடம் பூரி புண்ணிய சொத்து. 4ஆம் இடம் அம்மா ஸ்தானம். அம்மா அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவுக்கு உடல் ரீதியாக ஏதாவது சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். மற்றபடி அற்புதமான நாள். வெளிநாடு, வெளியூர், வெளிவட்டாரத்தினுடைய பேச்சுவார்த்தை அல்லது வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். யார்? மிதுன ராசி நண்பர்கள். கடகம் ராசிக்குள்ள கடக செவ்வாய், ராசியாதிபதி செவ்வாய் வீட்டில் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகன்றது 10ல் உட்கார்ந்துருக்கிற கர்மஸ்தானம். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். திடீர் பண வரவு, அதிக பணம் எதிர்பார்க்கறதை விட அதிகமாக கிடைக்கும். ஜோரான நாள். பிரமாதமான ஒரு காலகட்டத்தை சந்திக்க போகிறீங்க இன்றைக்கி இந்த கடகராசி நண்பர்கள். சிம்மம் ராசியாதிபதி சூரியன் உச்சம். ரெண்டாம் அதிபதி தனக்கு 8ல் போய் 6 வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட 10ஆம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்கார். இப்போ 8, 10 உச்ச நீச்ச பங்க ராஜகம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவு. இது வரைக்கும் இழந்துக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி வெற்றி அடைவீங்க. மறைமுகமான வருமானம் உண்டுங்க. மறைமுகமான வருமானம் இன்றைக்கி இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. கன்னி 7ல் ராசியாதிபதி நீச்ச பங்க ராஜயோகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். வெளிவட்டாரம், நட்பு வட்டாரம்,
மனைவி அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட வர்க்கத்தினால இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான நாள். உங்களை தேடி இந்த வர்க்கத்தினால உங்களுக்கு அனுகூலம் கிடைச்சிடுவாங்க. அதே மாதிரி 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம், வாக்கியாதிபதி உச்சமாக உட்காந்து 7ல் ராசியாதிபதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அதிபதி வெளிவட்டாரத்தினா உங்களுக்கு மிக சிறப்பான கொடுத்து உதவிடுவாங்க. துலாம் ராசியாதிபதியாக சுக்கிரன் உச்சம் கூட 12க்கும் 9க்கும் உடையவர். 12க்கும் 9க்கும் உடையவங்க விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த துலா ராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி 7க்கும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் நீச்சமடைஞ்சு பரிவர்த்தனை. யாராருக்கு சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. உங்களுக்கு இன்றைக்கி 2 கிரகம் பரிவர்த்தனையாக இருக்குது உங்கள் ராசிக்கு. குடும்பாதிபதியும் 7ஆம் அதிபதியும். 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ராசி பரிவர்த்தனை யோகம். இது 2 உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிவட்டாரத்தினால் அனுகூலம் உண்டு. விருட்சிகம் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியை பார்க்குறார். 2க்கும் 5க்குடைய குரு 7லிருந்து ராசியை பார்க்குறார். 9ஆம் அதிபதி சந்திரன் பரிவர்த்தனை யோகம். ராசியாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கட்டடம் வாகனத்துடைய சனி ராசியை பார்க்கறது வாகன விருத்தியை அபிவிருத்தி கொடுக்கும். வாகன விருத்தியை உண்டு பண்ணும். 7ல் இருக்கிற குரு 2க்குடையவர். அவர் ராசியையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் கிடைக்கும். அப்போ வெளிவட்டாரத்திலேருந்து 7லேருந்து குரு பார்க்கும்போது தொட்டது எடுபடும். நினச்ச காரியங்கள் ஜெயம். தனசு ராசியாதிபதி குரு 6ல் மறைகிறாரு. 11க்கும் 4க்குடைய 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ல், 6ஆம் அதிபதி 4ல், 11க்கு 4 சம்மந்தப்படும் போது சொகுசான நாள். இன்னைக்கு டூர் போகிறது, சுபகாரியங்கள், கல்யாணம், காது குத்தி, நல்லது கெட்டது, இந்த மாதிரி போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, கூடத்த ராகு இருக்கார். பொருளாதாரம் சற்றே மேலோங்கி நிற்கும். முழு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ல் உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறார். 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். 12க்கும் 10க்கும் இந்த பரிவர்த்தனை யோகம் சிறப்பான யோகம். பொருளாதாரம் நினச்சதை விட ஒரு பங்கு அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று சகோதர ஸ்தானத்தில் அனுகூலம் கிடைக்கும். கும்பம் ராசிக்குள்ள ராகு, ராசியாதிபதி ஆட்சி, 2ல் உச்ச சுக்கிரன். கலை, இலக்கிய, கலாச்சாரம், பாட்டு போட்டி, மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் எடுபடும். பாட்டு போட்டி, கவிதை போட்டி, சிறப்பு அந்தஸ்து சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இன்றைக்கி கும்பராசி நண்பர்களுக்கு நீ தான் கிங்கு இன்றைக்கிங்க. எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது உடல் சோர்வு இருக்கும். இன்றைக்கி 8ஆம் அதிபதியார் கூட தனஸ்தானத்தில் உட்காந்து சுக்கிரன் கூட சம்மந்தப்பட்டிருக்கார். ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது விஷயம் இருக்கும், அது சரியாயிடும். மீனம் ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன்
கூட புதன் 4க்கும் 7 கூடையவர். தனஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் தன 2 ராஜகிரகங்களும் அரச கிரகங்களும் குடும்பத்தில் உட்காந்துருக்கார். குடும்பத்தில் ராஜகிரகங்களுக்கு சிறப்பு அதுவும் குறிப்பாக உச்ச சூரியனும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் வலிமையாக உட்காந்து 6 ராஜகிரகங்கள். அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கும். 12ல் ராகு சனி விரையாதிபதி ஒரு சுப விரைய செலவு நடக்கும். இன்னைக்கு சுப விரைய செலவு. ஒரு வீடு கிட்ட அஸ்திவாரம் பண்ணுறது, அது அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு விரைய செலவு பண்ணுற மாதிரி தெரியும். இன்னைக்கு மீனராசிக்காரங்களுக்கு அற்புதமான நாள். நாளை சந்திப்போமா?